வீட்ல 4 கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க. இனி விடவே மாட்டீங்க. அடிக்கடி இப்ப எல்லாம் எங்க வீட்ல இந்த சட்னி தாங்க செஞ்சு சாப்பிடுறோம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் கூட கண்டிப்பா ட்ரை பண்ணலாங்க. இந்த சட்னி பண்றதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை தண்ணியில கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்தீங்கன்னா கத்திரிக்காயோட கலர் மாறாது. இப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம், 5 சின்ன வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு 5-6 வரமிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிருங்க. 2 கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமா புளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்ப கத்திரிக்காயை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. கத்திரிக்காய் குழைவா வெந்ததும் மிக்ஸி ஜார்ல மாத்தி உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்ப தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டீங்கன்னா டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னி ரெடி. மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. பை.